இவர் குற்றஞ்சாட்டப்படுவாரா, இல்லை FIA-1 சேர்க்கப்படுவாரா, குற்றவாளியாக சேர்க்கப்படுவாரா என்பதெல்லாம் வந்து ஏன்னா விட்னஸ் சம்மன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்ததை சொல்லுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். விட்னஸாவே வந்து இவரை வைத்து கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த சிபிஐ பயன்படுமே ஒழிய 41 பேர் செத்ததுக்கான நீதி கிடைக்கும் என்று இதுல கண்டிப்பா நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது விஜய் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. விஜய் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு தண்டனை கொடுக்க போறது கிடையாது. விஜய்க்கு வந்து நீதான் குற்றவாளி, உன்னாலதான் 41 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறது கிடையாது. ஒரு அதிகார வெறிக்காக 41 பேர் பலியாவதற்கு காரணமா அமைந்து விட்டீர்கள். எனவே இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, இதுதான் முதலும் கடைசியாக நாங்கள் வாழணும்ன்றோம் சொல்லி விட்டுட்டு போறோம். 41 பேர் செத்தவன் தான் போனவன் தான். இதுல என்ன கான்ஸ்பிரசி தியரி இருக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடே நீ வந்து 114 பேர் அட்மிஷன் ஆகி 114 பேரை காப்பாத்திருக்காங்க. அன்னைக்கு வந்து தூக்கிட்டு வந்ததெல்லாம் செத்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. செத்து தூக்கிட்டு வந்தவங்களை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதும் என்னத்த கான்ஸ்பிரசி தியரி? செத்தவங்களுக்கு எப்படி செத்தாங்கன்றத கான்ஸ்பிரசி தியரியா இருக்கு இங்க. அதுல அப்படியே வந்து குத்துனாலும் நீ 60 கேமரா வச்சு எடுத்தீங்களா, அந்த 60 கேமரால இருந்து ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கியா நீ? நயனானந்தன் சொல்லிட்டாரு விஜய் குற்றமற்றவர். நயனானந்தன் யார் முன்னால சொல்றாரு? ஹோம் மினிஸ்டருடைய சொல்றாரு. ஹோம் மினிஸ்டர் கீழே தான் சிபிஐ இருக்கு. அப்ப அந்த சிபிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹோம் மினிஸ்டர் முன்னால நின்றுட்டு நயனானந்தன் சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து குற்றமற்றவர், விஜய் வந்து அவங்க கண்ட்ரோல்ல எப்பயோ வந்துட்டாரு, சிபிஐ விசாரணை அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சிபிஐ விசாரணைக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவ்வளவுதான் சிபிஐ விசாரணை. இதெல்லாம் வந்து கண் துடைப்புக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம், அவ்வளவுதான். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏதோ பிஜேபி விஜய் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறது மாதிரி, விஜய் வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படுற பிம்பத்தை கிரியேட் பண்ணி கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை வந்து வாங்குவதற்கான இது வந்து ஒரு கபட நாடகம் தான் இது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை என்பது நீடித்தது. பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் தனி அறையில் காத்து கொண்டிருந்தார் என்ற தகவல் கூட நேற்றைய தினம்லாம் நாம் வந்ததை பார்க்க முடிந்தது. இப்பொழுது அவர் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் 19ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகும், டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு தகவல்களும் தற்போது பல ஆங்கில ஊடகங்களும் எழுதிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. சோ இந்த விசாரணை போக்க வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு சிபிஐ விசாரணை வந்து பெரிய இதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதாவது சிபிஐ தன் கடமையை செய்து கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே அனைவரையுமே விசாரிச்சுட்டாங்க. சம்பந்தப்பட்டவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், அப்புறம் வந்து தமிழ்நாடு போலீஸ், எஸ்பி, கலெக்டர் உட்பட அனைவரையுமே விசாரித்து முடித்து விட்டார்கள். இந்த வேனையுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு சீஸ் பண்ணி அதையும் கரூர் கொண்டு போய் வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சம்பவம் நடந்த உடனே வேன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா உட்பட அனைத்து பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்ப பண்ணி அதுல எந்த விதமான ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்க மாதிரி தெரியல, எந்த விதமான டேட்டாவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பிறகு, ஆதாரங்களை அளித்த பிறகு அங்க என்ன ஆதாரத்தை எடுக்க போறாங்க சிபிஐ? அதே மாதிரி இவர் வந்து இவரை கூப்பிட்டு வச்சு ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் இத்தனை பேரை கூப்பிட்டீங்க, ஏன் வந்து 27,000 பேர் எப்படி வந்தாங்க, கரூருக்கு வர வேண்டியதுல வந்து இந்த பக்கத்து மாவட்டத்துல இருந்தெல்லாம் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, ஆல்ரெடி 27,000 பேர் இருக்க இடத்துல நீ ஒரு 10,000 பேரை கொண்டு வந்து ஏன் மோதனீங்க, போலீஸ் எச்சரிக்கை மீறியே உள்ள போனீங்க, லைட்டை எதுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க, எத்தனை ஜனநாயகம் படம் ஷூட்டிங்க்கு எடுப்பதற்கு எத்தனை கேமரா யூஸ் பண்ணீங்க, படம் எடுத்தீங்களா இல்லையா, இதுல வந்து ஏன் கிளிப்பிங்ல இதனுடைய
இப்படிதான் எடுக்க போறோம்ன்ற காட்சிகளை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து கேள்விகள்ல ஒன் ஆஃப் த கேள்விகளா இருக்கலாம். அதுக்கு அது மாதிரி வந்து இது எல்லாரும் யூகிக்கக்கூடிய கேள்விகள் தானே ஒழிய இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது கல்பபிள் கோமிசைடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மரணத்தை ஏற்படுத்துவதற்குரிய விவரம் தெரிந்து அந்த அந்த ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமானவர் நபர் என்ற காரணத்தின் அடிப்படையில இவர் வந்து இன்றைக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இவர் குற்றஞ்சாட்டப்படுவாரா இல்லை FIA-1 சேர்க்கப்படுவாரா, குற்றவாளியாக சேர்க்கப்படுவாரா என்பதெல்லாம் வந்து ஏன்னா விட்னஸ் சம்மன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்ததை சொல்லுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். விட்னஸாவே வந்து இவரை வைத்து கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். அதனால வந்து இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த சிபிஐ பயன்படுமே ஒழிய 41 பேர் செத்ததுக்கான நீதி கிடைக்கும் என்று இதுல கண்டிப்பா நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது விஜய் பத்தி இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. விஜய் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு தண்டனை கொடுக்க போறது கிடையாது. விஜய்க்கு வந்து நீதான் குற்றவாளி, உன்னாலதான் 41 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அதுக்கான ஹத்ரஸ்ல வந்து 121 பேர் செத்தாங்க. அந்த அந்த பாபாவை விடுதலை பண்ணிட்டான். ஒண்ணுமே இல்லை, கவனக்குறைவு, அலட்சியத்துக்கும் கவனக்குறைவுக்கும் ஆணவத்துக்கும் அதிகார போதிக்கும் அரசியல் வெறிக்கும் சட்டப்படி ஐபிசி சட்டப்படி குற்றம் 132 படி தூக்கு தண்டனை சொல்ல போறான். ஒன்றும் கிடையாது. அதனால வந்து ஆணவத்தோட இருந்தீங்க, அலட்சியமா இருந்தீங்க, அதிகாரத்தை உங்களுடைய அதிகார வெறிக்காக 41 பேர் பலியாவதற்கு காரணமா அமைந்து விட்டீர்கள். எனவே இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, இதுதான் முதலும் கடைசியாக நாங்கள் வாழணும்ன்றோம் சொல்லி விட்டுட்டு போனான். 41 பேர் செத்தவன் தான் போனவன் தான். இந்த 20 லட்சம் தான், 20 லட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு 10 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு நிம்மதியா போக வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? விசாரணைக்கு முடிந்து தமிழகம் அவர் வந்து சென்னைக்கு வந்த பிறகு CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது வந்து எங்க தலைவர் சிபிஐயில் பல வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த போஸ்ட்மார்டம் சம்பந்தமாக அவசரமாக நடந்திருக்கிறது. போஸ்ட்மார்டம் இது வந்து இதுல நிச்சயமாக சந்தேகம் இருக்கிறது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிபிஐ சொல்லியிருக்காரு. அதிகாரிகள் நிச்சயமாக நாங்கள் அதை விசாரிப்போம் என்று விஜயிடம் அவர்கள் கூறியதாக CTR நிர்மல்குமார் விசாரணையில் இருந்த ஒரு அம்சத்தை அவர் வந்து கோடிட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த சதி கோட்பாட்டு இதெல்லாம் ஒரு அம்சமாங்க. அவசரமா போஸ்ட்மார்டம் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சந்தேகத்தை எழுப்புவது, இதுல என்ன கண்டென்ட் இருக்கு இதுல சொல்லுங்க. அப்ப அந்த எல்லாமே குத்தப்பட்டு திமுகவினரால் இவர்களெல்லாம் 41 பேர் குத்தப்பட்டு செத்தவர்களா, இல்ல இவர்கள் எல்லாரும் திமுகவினர் போய் தேடி மிதித்து கொன்றார்களா, இல்ல செந்தில் பாலாஜி போய் இவர்களை கொன்றாரா? என்ன சதி கோட்பாடு, என்ன கான்ஸ்பிரசி தியரி, என்ன நிர்மல்குமார் பெருசா கண்டுபிடிச்சு விட்டாரு? ஒண்ணும் இல்லாத ஒரு புறம்போக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி புறம்போக்குகள் சொல்றதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அதுக்கு ஒரு விஜய் பத்தி பேசுறதுனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு அர்த்தத்தோட பேசுறாங்க சொல்லுங்க சார். உரிய ஆதாரத்தை கொடுத்துருக்கணும். இவங்க இதுவரைக்கும் நீங்க சொன்னது போல முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை வந்து இது பண்றாங்க, தமிழக காவல்துறையை சொல்றாங்க, தமிழக அரச குறை சொல்றாங்க. இப்பவும் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, மக்களுக்கு தெரியும் யாரால் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி சிபிஐ நாங்க சமர்ப்பிச்சிருக்கோம். மக்களுக்கு நல்லா தெரியும், விஜயால தான் நடந்துச்சு, மக்களுக்கு தெரியும். இவங்க சொல்றாங்க செந்தில் பாலாஜியா நடந்துச்சு, போய் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. விஜயா வந்தது செந்தில் பாலாஜி தான் விஜய் மாதிரி வேடம் போட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க, இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. அடுத்து விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது செந்தில் பாலாஜி தான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாரு. ஆனா நீங்க லைட்னால லைட் இருட்டா இருந்ததுனால உங்களுக்கு அது விஜய் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஆக்சுவலா விஜய் கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினது செந்தில் பாலாஜி தான் பாடினாரு மேலே ஏறி, அது விஜய் கிடையாது. விஜய் மாதிரி வேஷம் போட்டு வந்து பாடினாரு. ஏன்னா அவருக்கு தான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காரு, அதனால அவருக்கு தான் தெரியும், அதனால அந்த பாட்டை அவர் தான் பாடினாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.
ஐயோ! இந்த மாரி பைத்தியக்கார பயல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வந்து இதுல என்ன கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. போஸ்ட்மார்டம் பண்ணதுல இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன டேய் நீ வந்து 114 பேர் அட்மிஷன் ஆகி 114 பேரை காப்பாத்திருக்காங்க அன்னைக்கு. வந்தது தூக்கிட்டு வந்ததெல்லாம் செத்து செத்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. செத்து தூக்கிட்டு வந்தவங்கள போய் போஸ்ட்மார்டம் பண்ணும் போதும் என்னத்த கான்ஸ்பிரசி தியரி? செத்தவங்களுக்கு எப்படி செத்தாங்கன்றத கான்ஸ்பிரசி தியரியா இருக்கு இங்க அதுல? இல்ல நீ அப்படியே வந்து குத்துனாலும் நீ 60 கேமரா வச்சு எடுத்தீல, அந்த 60 கேமரால இருந்து ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கியா நீ சிபிஐட்ட? நீ கொடுத்துருக்கணும். இல்ல வந்து நீ உள்ள இருந்து ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்திருக்க ஹை அண்ட் 8K கேமரால. அந்த 8K கேமரால வச்சு அந்த கேமரா ஷூட்டிங்குடைய கிளிப்பிங்ஸ் எடுத்து இவங்க எல்லாம் சதி செயலில் ஈடுபட்டாங்க, இவங்க தான் கலவரத்தை தூண்டினாங்க, இவங்க தான் கலவரத்துக்கு காரணமா இருந்தாங்க, இவங்க தான் கூட்டத்தை நெரிசலை உருவாக்குனாங்க, இவங்க தான் இத்தனை பேர் சேர்றதுக்கு மிதிச்சு கொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ப்ரூஃபாக கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே இல்லை. அவரு டேவிட்சன் ஆசீர்வாதம் 500 பேர் சொல்லிட்டாராம். முதல்வர் வந்து 607 பேர்னு எக்ஸாக்ட் நம்பர் சொல்லிட்டாராம். டேய் 500 பேர் டேவிட்சன் சொல்லி முதல்வர் இந்த 400 பேர்னு சொன்னா நீ சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கு? அதை விட கூட தானே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிர்மல்குமார் மாதிரியான ஒரு அறவைக்காடுகள்லாம் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நாடு கெட்டு போய் கிடக்கு. வேற ஒன்றும் கிடையாது. முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்கள் அரசு தரப்பில் தான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் தரப்பில் வைக்கப்படவில்லை. திமுக ஊடகங்கள் தப்பாக சித்தரிக்கிறாங்க எங்களை. நாங்க என்னமோ நாங்க நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜய் அவர்கள் நேற்றைய தினம் ஆஜரானவர், இவங்க நாங்கெல்லாம் அங்க தெளிவாதான் எங்களுடைய வாக்குமூலங்களை கொடுத்திருக்கோம், அவங்க தரப்புலதான் வந்து முன்னு பின் முரணா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு கோடிட்டு காட்டினதுதான். தெளிவா வாக்குமூலம் கொடுத்து விஜய் மாட்டி விட்டீங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சா? உங்க மேல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எஃப்ஐஆரே போடல. ஒரு தலைவன் வந்து தன் தொண்டர்கள் சாவதை விரும்புவார்களான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரே போடாம ரொம்ப கிரேசியஸா நடந்துக்கிட்டாரு முதல்வர் ஸ்டாலின். நீ அங்க போய் வகையா வந்து இந்த நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவன் எல்லாருமே பிஜேபில இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாரும் கூட்டு போய் விஜயை வந்து அங்க மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு இன்னைக்கு விஜயை வந்து தொக்கா சிக்க வச்சுட்டு இன்னைக்கு இவன் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான ஒரு அறவேக்காடுகளை நம்பி விஜய் வந்து வேணா களத்துல நிக்கலாம். ஆனா அந்த அறவேக்காடுகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் நாட்டை திருத்துவேன்னு விஜய் வந்தா அவனை அப்படி அதை நம்புறதுக்கு இங்க மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. சரியா? இந்த மாதிரி அறவேக்காடுகளை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தாலே போதும். இன்னும் 10 பேட்டி கொடுக்க சொல்லுங்க நிர்மல்குமார, சோழி முடிஞ்சிச்சு விஜய்க்கு, அவ்வளவுதான். விஜயோட சாப்டர் க்ளோஸ், அரசியல் சாப்டர். அதை ஒரு க்ளோஸ் பண்ண மாதிரி கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. சார், இந்த வழக்கினுடைய போக்கு வேறு திசையில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகையின் போது நயனா நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாக கூறிய ஸ்டேட்மெண்ட் அவர் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் கூறுகிறார், முன்னாள் அமைச்சர் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தான் காரணம், இதுக்கு நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அவர் பாஜகவினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறாரு. உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க சிபிஐ பாஜகவினுடைய கைப்பாவை என்று. அவர் இப்படிப்பட்ட ஓபனா இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா வழக்கினுடைய போக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வழக்கினுடைய போக்கு வந்து விஜய் குற்றமற்றவர்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நயனானந்தன் சொல்லிட்டாரு விஜய் குற்றமற்றவர், குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டாரு. நயனானந்தன் யார் முன்னால சொல்றாரு? ஹோம் மினிஸ்டருடைய முன்னால சொல்றாரு. ஹோம் மினிஸ்டர் கீழே தான் சிபிஐ இருக்கு. அப்ப அந்த சிபிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹோம் மினிஸ்டர் முன்னால நின்றுட்டு இந்த ஒட்டுமொத்த 46 பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளின்னு நயனானந்தன் சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து குற்றமற்றவர், விஜய் வந்து அவங்க கண்ட்ரோல்ல எப்பயோ வந்துட்டாரு, விஜய் வந்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ சென்சார் போர்டை வச்சு மக்கள் மத்தியில ஏதோ ஜனநாயகன் பிஜேபி வந்து விஜய்க்கு தொண்டை கொடுக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா விஜய் இருக்காருன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த பிஜேபி சிறுபான்மை வாக்குகளை திமுக இருந்து பிரிச்சு விஜய்க்கு வாங்கி கொடுத்துடணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தின் பின்னணியில இது நடக்கிறது என்பது நயனானந்தனுடைய வாக்குமூலத்திலிருந்து தெரிகிறது. அப்ப ஒரு ஹோம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு அவர் கீழே சிபிஐ ஒர்க் பண்ணது, அந்த சிபிஐ விசாரணை பண்ணக்கூடிய ஒரு கேஸ குற்றவாளி வந்து செந்தில் பாலாஜின்னு சொல்றாரு, விஜய் குற்றமற்றவர்னு சொல்றாரு அப்படின்னா தீர்ப்பு சொல்லியாச்சுன்னு அர்த்தம். தீர்ப்பு சொல்லியாச்சு அப்படின்னு அர்த்தம்,
முடிஞ்சு போச்சு. சிபிஐ விசாரணை அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சிபிஐ விசாரணைக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவ்வளவுதான் சிபிஐ விசாரணை. இதெல்லாம் வந்து கண் துடைப்புக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம். அவ்வளவுதான். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது, ரிலீஸ் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏதோ பிஜேபி விஜய் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறது மாதிரி, விஜய் வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படுற பிம்பத்தை கிரியேட் பண்ணி கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை வந்து வாங்குவதற்கான இது வந்து ஒரு கபட நாடகம் தான் இது. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரல் மத்தியில் விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிப்பா. தேங்க்யூ.